ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றினா ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா நேற்று வந்துட்டு கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா சீசன் 7ஓட பட்டத்தை வந்துட்டு நம்ம அர்ச்சனா வின் பண்ணாங்க. பட் அந்த அர்ச்சனா அந்த பட்டத்தை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 9 பேருக்கு பிக் பாஸ் வந்து ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. 23 பேரில் சிறந்த 9 பேர். அதில் வந்துட்டு இந்த புள்ளியாங்கில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வரவே இல்லை. ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இது வந்துட்டு மக்கள் கொடுத்த பட்டம் கிடையாது. அங்கே ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பிபி டீம் அவங்க கொடுத்தது. ஸோ அவங்களே வந்துட்டு இந்த புள்ளி கேங்கில் முக்கால்வாசி பேரை மதிக்கவே இல்லை. ஆனாலும் இவங்க வந்து பண்ணுறது பேசுகிறதெல்லாம் பார்த்தா நாங்கள் தான் கேம் சேஞ்ச் பண்ணுற ஆட்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் டீம் பி பயங்கரமாக வந்துட்டு மாஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பட்டத்தில், அப்படி சொல்லி ஆகணும். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 பட்டத்தில், அதாவது 23 பேரில் 9 பேருக்கு தான் அதில் ஃபஸ்ட்டு வந்து கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து தினேஷ்க்கு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தாலும் அவர் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வைல்ட் கார்டு என்ட்ரியாக அர்ச்சனாவும் தினேஷும் வந்ததுக்கப்புறம் சரியான ஒரு மாற்றம். ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்த 2 பேர் சம மாதம் இருந்தாங்க, மற்றவங்களாம் வந்துட்டு ஒஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. பட் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்து நம்ம ஆர்ஜே பிராவோ கொஞ்சம் அதை தக்க வச்சுக்கிட்டாப்புல. பட் இவங்க 2 பேரும் பயங்கர மாதம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால் கேம் சேஞ்சர் அப்படின்றது தினேஷ்க்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்டிவ் கண்டஸ்டன்ட் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து மாயாவை சொன்னாங்க. பட் மணிக்கு கிடைச்சது. உண்மையிலே வந்துட்டு செம்ம ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன். தனக்கு வர பிரச்சனைகளையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாப்புல. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக அந்த டாஸ்க்கையும் வெறித்தனமாக பண்ணாப்புல. அப்புறம் கண்டஸ்டன்ட் டிட்டர்மினேஷன், அது சூப்பரான ஒரு அவார்டு வந்து பூர்ணிமா கொடுத்தாங்க. நான் நினச்சேன், ஏன்னா பெட்டியோடு வேறு போயிருக்காங்க. நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான். பட் கூடா நட்பு கேடாக தானே முடியும். அதுக்கப்புறம் செல்ஃப் மேட் கண்டஸ்டன்ட் யார் கொடுப்பாங்கன்னு எல்லாருமே ஷாக் ஆனாங்க. யாராக இருக்குன்னு பார்த்தா கமல்ஹாசன் யாரை சொன்னாரோ நிக்சனை சொல்கிறார். என்ன அவர் நினச்சிட்டாங்கன்னா, அந்த வீட்டை விட்டு தனியாக வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்காரு இல்லையா, அதனால் அவர் செல்ஃப் மேட் நினச்சிட்டார் போல இருக்குது. ஆனால் அது அவங்க அப்பாவில் கேட்டால் தெரியும். பட் எது எப்படியோ நிக்சனோட அப்பா அந்த பிளாக் லிஸ்ட்லேருந்து நிக்சனை வந்து எடுத்தது நல்ல ஒரு விஷயமா இருக்குது. நேற்று சூப்பராக பாடியிருந்தாருங்க நிக்சன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்டம் கொடுத்தாங்க. என்னென்னா ரைசிங் ஸ்டார் யாருன்னு கேட்கும்போது அர்ச்சனா கொடுத்தாங்க. செம்ம மாசான ஒரு கிளாப்ஸ் வந்துச்சு. அதுலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் ரைசிங் ஸ்டார்ன்றது பயங்கரமான விஷயம். ஸ்டார்னாவே பெரிய விஷயம் இல்லை, ரைசிங் ஸ்டார்னால். அதுக்கப்புறம் இன்ஸ்பைரேஷனல் கண்டஸ்டன்ட் எல்லாருமே விசித்ரா சொன்னாங்க. உண்மையிலே வந்துட்டு விசித்ரா வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக, எந்த ஏஜாக இருந்தாலும் சரி நம்ம சாதிக்க முடியும்னா சாதிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை பண்ணாங்க. அதேமாதிரி நேற்று வந்து மூச்சு முட்டை அந்த டான்ஸ் பண்ணது விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு ஐட்டம் சாங் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆனது போலாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரைட்டு. அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் கண்டஸ்டன்ட் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தா விஷ்ணு கொடுத்துறாங்க. அவரு ஷாக் ஆகிட்டு, என்ன நான் தானா அப்படின்னு. பட் நல்ல ஒரு டஃப்பான பிளேயர் தான். ஓகே. அதுக்கப்புறம் வெர்சட்டாலிட்டி அவார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு மாயா கொடுத்தாங்க. அதாவது நான் போய் கூகுளில் செக் பண்ணி பார்த்தா பன்முகத்துறை, ஸோ எல்லா துறையிலையும் பயங்கரமான திறமையான ஒரு போட்டியாளர்னு சொன்னாங்க. உண்மையாக தான் அது. ஏன்னா அவங்க வந்து உண்மையிலேயே நான் எப்பயும் சொல்கிறேன், குட் பிளேயர் பட் நாட் ஏ குட் ஹியூமன் பீயிங். அதுக்கப்புறம் எனர்ஜெட்டிக் கண்டஸ்டன்ட் அது வந்து ரவீனா கொடுத்தாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. அதேமாதிரி பற்ற வைக்கிற வேலையை வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 9 பேர் கொடுத்தாங்க. மற்றபடி மற்றவங்க எல்லாருமே டம்மி பீஸ்ன்றது அவங்களே வந்துட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.